நபி சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் இஸ்ராவேலர்கள் கூறுவதைப் போல சூனியத்தை போதிக்கவில்லை. மாறாக ஷைத்தான்களே சூனியத்தை பரப்புவதின் மூலம் நிராகரித்து கொண்டிருந்தனர் என்ற பேருண்மையை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறான். இங்கே கூறப்பெற்றுள்ள ஷைத்தான்கள் மனிதர்களில் உள்ள தீயவர்களா அல்லது ஜின்களில் உள்ள தீயவர்களா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. தீய ஜின்கள் என்று பெரும்பாலோர் கூறுகின்றார்கள். ஏனென்றால் நபி சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்கள் ஜின்கள் அடிபணிந்திருந்தார்கள். இந்த வகையில் ஜின்கள் மனிதர்களோடு தொடர்பு கொண்டு சூனியத்தை கற்றுக் கொடுக்க அதிக வாய்ப்புண்டு. இவ்வாறு சூனியத்தை அவைகளுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமில்லாமல் நபி சுலைமானே தங்களுக்கு சூனியத்தை சொல்லிக் கொடுத்தார் என்று அவை போய் கூறிக்கொண்டிருந்தன. நபி சுலைமான் அலைஹிவஸல்லம் அவருடைய காலம் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரை சூனியம் யூதர்களுடைய முக்கிய தொழிலில் ஒன்றாக இருந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கூட யூதர்கள் சூனியம் செய்தார்கள். மதீனா யூதர்களுடைய நட்பு கூட்டத்தாரான பனு சுரைக் என்னும் கூட்டத்தாரில் லபீத் பின் அசாம் என்பவனை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி வந்த சீப்பை கொண்டு தர்வான் என்னும் கிணற்றில் லபீத் சூனியம் செய்தான். பிறகு வானவர்கள் மூலம் அது கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப்பட்டது. அறிவிப்பவர் ஐஷா அல்லாஹுன்ஹா. நூல் புகாரி, முஸ்னத் அஹ்மத். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாவிட்டாலும் லேசான மறதி உண்டானது. இதை முன்னிட்டு சூரத்துல் ஃபலக் மற்றும் சூரத்துல் நாஸ் அத்தியாயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. நூல் இப்னு கதீர். பாபிலோன் நகருக்கு அல்லாஹ் 2 வானவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களுடைய பெயர் ஹாரூத் மாரூத் என்பதாகும். சூனியத்தின் தீமைகளை இஸ்ராவேலர்களுக்கு எடுத்து சொல்லி திருத்துவதற்காகவும் நபிமார்களுக்கு நல்வழியை எடுத்து எம்புவதற்காகவும் வந்தார்கள். சூனியத்தின் தீமைகளை புரிய வைப்பதற்காக அதன் செயல்முறைகளை சிலவற்றை காட்டி சூனியம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதைத்தான் இஸ்ராவேலர்களுக்கு அந்த வானவர்கள் கூறினார்கள். இந்த சூனியத்தின் தீமைகளை உணர்த்தும் நோக்கில் வந்த வானவர்கள் செய்து காண்பித்த செயல்முறைகளை இஸ்ராவேலர்கள் பலமாக பற்றி கொண்டுவிட்டு நபிமார்களுடைய போதனைகளை உதறிவிட்டு சூனியம் என்ற தவறான தீய வழியை இஸ்ராவேலர்கள் பின்பற்றினார்கள். இதை பற்றி மேலும் விவரமாக தெரிந்து கொள்ள நமது சேனலில் சூரத்துல் பக்ராவுடைய தப்சீர் இருக்கின்றது, பார்த்து பயனடையுங்கள். சூனியம் கற்பதே ஹராம் விளக்கப்பட்டது என்று மார்க்க அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதை பற்றி விவரமாக தெரிய பெரிய பயானை பார்த்து பயனடையுங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.